நீட்ரை ப்ரோ நேர்களுக்கு வணக்கம். நான் நான் ஆதிக்க தலைவர் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் தேதி பட்ஜெட்டில் நிறைவேற்றப்பட்டு 7ஆம் தேதியில் ஆட்சியில் அமர்வதாக இருந்தால் பெரும்பான்மை நிரூபிக்காததால் இன்றுதான் ஆட்சியில் அமர சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சிறப்பான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஆட்சியில் உட்கார்ந்த உடனே மனமகிழ்ந்து குட்டீஸ் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மனசார நன்றி சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார். ஜனநாயகம் நாம நினைச்சது போல ஜனநாயகம், சமூகம், சமூக நீதி, டெமோக்ரஸி ஆகிய நான் பாதுகாப்பேன் என்றும், மத ரீதியான எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நான் கடுமையாக எதிர்ப்பேன் என்றும், ஒட்டுமொத்தமாக முற்போக்கு சிந்தனையுடன் அமையும் என்றும் ஒரு சிறப்பான கருத்தை கூறியிருக்கிறார். அவர் ஒரு வெளிப்படையான கருத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி, அதாவது ஆட்சியில் என்னென்ன நடக்கிறது, என்னென்ன வரவு செலவுன்ட்டு எல்லாத்தையும் நான் நேரடியாகவே மக்களிடத்தில் வெளிப்படையான ஒரு ஆட்சியை முன்படுத்துவேன் என்றும், இவர் ஆட்சியில் இவர் மட்டுமல்ல, வேற யாரையும் அவங்களுடைய தொண்டர்கள், அதாவது எம்எல்ஏக்கள், இப்ப வருகிற மந்திரிகள் யாரா இருந்தாலும் தவறு செய்ய விடமாட்டேன் என்றும் கூறியிருக்கிறார். முதல் கட்டமாக இன்று முதலே சட்ட ஒழுங்கை பாதுகாப்பேன் என்றும், அதற்கு இன்று முதலே நான் அடித்தளம் இடுவேன் என்றும் கூறியிருக்கிறார். கிட்டத்தட்ட 10 லட்சம் போன ஆட்சியில் கடன் இருக்கிறது, உள்ளே போனாதான் தெரியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவர் பேசுகையில் ஒரு ஒரு நம்பிக்கை நமக்கு தெரிகிறது. ஒரு ஆட்சி, நல்ல ஒரு ஆட்சி தருவார் என்று நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து இவருடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்று நாம் இனிமேதான் பார்க்க போகிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் இல்ல 1 வருட காலம் அவருக்கு நம்ம இடைவெளி விட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அது ஒரு புதுமுகம், அரசியலிலும் புதுமுகம். அவர் சினிமா துறையில் உச்சத்தில் தான் ஒரு அரசியலில் புதுமுகம். 2 ஆண்டுகள் தான் கட்சியை தொடங்கினார். 2 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய இமாலய சாதனை, அது இந்தியா முழுக்கவே இது பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுவதுமே இந்த காணொலியை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்களே மிஞ்சி விட்டார். ஒரு அற்புதமான ஒரு அசாத்தியமான சாதனையை தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 60 ஆண்டுகளில் திராவிட கழகங்கள் இல்லாத ஒரு ஆட்சியை முதல் முறையாக விஜய் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார். 67 அண்ணா அவர்கள் தேசிய கட்சிகளை ஓரம் கட்டி மாநில கட்சி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுக முதலில் அதை விரட்டி அடித்தது. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அதிமுக, திமுக, அதிமுக, திமுக, அதிமுக, திமுக என மாறி 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 ஆட்சி செய்த வந்த நிலையில் இன்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்ம அதிமுகவோ இல்ல திமுக ஆட்சியை நம்ம எந்த ஒரு குற்றம் சொல்லவில்லை. திராவிட கழகங்களும் திராவிட கொள்கைகளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே சிந்தனையை அவர் ஏற்று நடத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம். அப்படி நடந்தால் நாம் வரவேற்க வேண்டியதுதான். இவருடைய அரசியல் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். வாங்க, அவரோட சேர்ந்து நாம் இந்த அரசியலில் உன்னிப்பாக கவனிப்போம். இப்போ ஒரு விஷயம் என்னவென்றால், போன ஜெனரேஷன் வரைக்கும், அதாவது போன ஆட்சி வரைக்கும் சில மக்களுக்கு அரசியல் புரிதல் எல்லாம் இருந்திருக்கலாம். இப்போது இவருடைய ஆட்சியில் இவருடைய புதிய ரசிகர்கள் அனைவருமே இப்போ அரசியல் படுத்தப்பட வேண்டும், மக்களுக்கான நன்மைகளை செய்ய வேண்டும். அரசியல் படுத்துவது மட்டுமல்லாமல் சாதி ரீதியான, மத ரீதியான எல்லா இடத்துகளிலும் இவருடைய கட்சி பட வேண்டும், இவருடைய எம்எல்ஏக்கள் செயல்பட வேண்டும். எனவே இவருடைய ஆட்சி மென்மேலும் சிறக்க மேலும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நன்றி மறவாத போல் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றி கூறியிருக்கிறார். நமது தேசிய காங்கிரஸ் கட்சியின் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார். நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடைசியாக எல்லா மக்களிடம் செல்ஃபி எடுக்கப்பட்டு இறுதியாக இந்த விழா நடைபெற்று முடிந்திருக்கிறது. வாருங்கள், இந்த 5 ஆண்டு எப்படி ஆட்சி இருக்கிறது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.